ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, தகப்பனே, ஜீவன் தந்தீங்க, சுகம் தந்தீங்க, பலன் தந்தீங்க, ஆரோக்கியம் தந்தீங்களே. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஜீவனுள்ள ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஒவ்வொரு வாரமும் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த 2018 என்னுடைய மெசேஜ் இந்த ஜேடிகே டிவியில் இருக்குது. நானும் வேதத்தில் அந்த புதிய ஏற்பாடு முடிச்சுட்டு, ஓமையில் முடிச்சுட்டு, திருப்பி நம்ம ஆகமங்கள் 5 ஆகமங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆகமங்கள் உள்ளதை எப்படின்னா கதைகளாக கேட்டிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துது நம்ம பார்த்துருப்போம். தேவன் எல்லாவற்றையும் எதில் வைத்திருக்கிறாருன்னா, இஸ்ரவேலுடைய ஜனங்களினுடைய வழிநடத்தல் மூலமாக தான் நம்மளுக்கு வேதத்தை எழுதி தந்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்கள் அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாம் மூலமாய் வந்த ஜாதிகளை மட்டும்தான் இந்த வேதத்தில் எழுதியிருக்கு. புறஜாதியிலும் எழுதியிருக்குது. ஆனாலும் அவங்களுடைய சொந்த ஜனங்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் செய்தாங்க, கானானுக்குள்ளே எப்படி வந்தாங்கன்னு சொல்லதை எழுதி வச்சு தான் வேதவசனம். இது 5 ஆகமங்களில் இருக்குது. மனுஷன் எப்படி உலகத்தில் நடக்கணும், எப்படி அவன் உலகத்தில் வாழணுங்கிறத அவன்கிட்ட நினச்சி வரனா தெளிவாக எழுதியிருக்கிறார். இதன் மூலமாக தான் எல்லா நிருபங்கள், அந்த தீக்கு தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே இதை வச்சு தான் எழுதியிருக்கு. எல்லாமே இந்த 5 ஆகமங்களுக்குள்ளே படித்து தான் அவங்க எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு தான் மற்றது வந்தது. ஆதி ஆகமம் வித்தின் புஸ்தகம். ஆகமங்கள் 5ம் மோசே எழுதினது. ஆனால் ஆதி ஆகமம் எழுதும்போது அவன் அக்னிக்குள்ளேருந்து தேவன் சொல்ல எழுதினது, அவன் பார்த்தது இல்லை. ஆனாலும் அது வேத வசனம் ஜீவன் உள்ள வசனங்கிறதுக்காண்டி நம்ம பிரசங்கிக்கும் போது அந்த வசனம் அப்படியே இன்றையும் ஜீவித்து அரசாளுகிற அந்த வசனங்களாக இருக்கிறது. ஆதி ஆகம புஸ்தகம், வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம், நல்ல முதிர்ச்சி ஆகிட்டு கதிர் அதில் அறுக்கிறது போது அதனுடைய வித்தின் தன்மை அங்கே வெளிப்படுத்தலில் வந்துட்டு அதை நம்ம ஆராயணும். வேத வசனம் எப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய ஆத்மா வாழணும். உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பான்னு சொல்லுறவங்க ஆத்மா வேற, சாப்பாடு இல்லை. எல்லாவற்றையும் சாப்பிட்டு சுகமாக இருக்கிறது சொல்லலை. ஆத்மா வளரணும்னா வேதத்தில் உள்ள அனுபவங்களில் வளரணும். நம்ம வேதத்தினுடைய அனுபவங்களில் தேவன் எப்படி கிரியை செய்கிறார், ஒருத்தர் பேசும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடும். அவர்கிட்ட விசுவாசத்தின் அளவு எவ்வளோ இருக்கு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க திறனை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை அறிஞ்ச பிள்ளைகளுக்கு வேதத்தின் மூலமாக தான் நம்ம அறிய முடியும். நம்ம சொந்தத்தில் அறிய முடியாது. சொந்தத்தில் அறிஞ்சால் விழுந்துருவோம். சைக்காலஜி பிரகாரம் அறிஞ்சால் விழுந்துருவோம். அவனுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவன் எளிமையாக இருந்தாலும் பரவாயில்ல தான் அதை நம்ம என்ன அறிஞ்சிக்கலாம். வேதத்தை படித்தவங்கன்னா அதுக்குடைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து அறிஞ்சிக்கிடுவாங்க. நம்ம கடந்த காலங்களில் 32 அதிகாரம் முடிச்சிட்டோம். நம்ம உபாகமத்தில் 32 அதிகாரம் முடித்தோம். இது 34 அதிகாரம் தான் இருக்குது ஆகமம். இந்த ஆகமம்லாம் தேவன் சுருக்கமாக எழுதினது. அதாவது அந்த உபாகம் எப்படின்னா தேவன் சுருக்கமாக வேதத்தினுடைய மகத்துவங்களை அவர் நம்மளுக்கு புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறார். நம்ம புரியாத புதிர் இல்லை, நம்ம புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு எளிய முறையில் நம்ம ஆண்டவர் அனுப்பிச்சோன்னா நம்ம தமிழில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி அளவு, நம்மளுக்கு கிரகிக்கூடிய அளவில் எழுதி வச்சிருக்கிறார். இது முன்னால் எழுதினது தான். ஆனால் ஆவியானவர் எழுதினது வேறு. சிலதெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லை. குறிப்பு அது சுருக்கமாக. அதனால் நம்ம என்ன உபாகம் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருக்கணும். அப்படின்னா கட்டளை தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், எல்லாமே தெரியணும். இல்லை நம்ம 33 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடை முன்னே இஸ்ரவேல் புத்திரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதங்களாவது, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார், அவர்களுக்கு அக்னிமயான பிரமாணம் அவர்கள் வலகரத்திலிருந்து புறப்பட்டது.
மெய்யாவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளை போதனை அடைவார்கள். மோசே எனக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேல் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாக இருந்தார். யெஷூரன்னா எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் தான் அவருக்கு ராஜா. அதனால் முன்ன கூட்டி இது எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தின் அதை எழுதுகிறான். அந்த ஆசீர்வாதம் எப்படி வருங்களு கடைசி காலங்களில் அந்த தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிக்க மாதிரி. எப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கல, பலியிட்டு அவன் தேவனுக்கு சிநேகிதப்பட்டான் இருக்கு. அதுக்கு பிறகு என்னச்சான்னா அவனுக்கு 2 பிள்ளைகள் வருது. அந்த 2 பிள்ளைகளையும் ஈசாக்கு ஆசீர்வதித்து ஒரு பிள்ளை அங்கே அனுப்பி தான் ஒரு பிள்ளை. அதுக்கு அடுத்தால என்னச்சான்னா யாக்கோவுக்கு 12 பிள்ளை. அவனுடைய வித்து ஸ்டார் யாக்கோபில் பிரகாசித்தது. முதல்ல ஆபிரகாமில் பிரகாசித்தது, 2வது ஈசாக்கில் பிரகாசித்தது, 3வது யாக்கோபில் பிரகாசித்தது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை என்னச்சான்னா ஒவ்வொரு 12 பிள்ளைகளையும் ஒவ்வொருமா ஆசீர்வதிப்பான். சாவுறதுக்கு முன்னால் என் ஜனங்களே என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லிட்டு அவன் அந்த எகிப்தில் இருந்து அந்த பிள்ளைகளை அவன் சாவும்பொழுது அவன் ஆசீர்வதிக்கிறான். அதே போல தான் மோசே நமக்கு இந்த புஸ்தகத்தை எழுதும்பொழுது கடைசியில் நம்ம ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். அது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஸ்டார் திருப்பி மோசே மூலமாக வந்தது. இப்போ நான் மோசே எல்லா ஜனங்களும் என்ன ஆசீர்வதிக்கிறான், அவனுடைய கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறான். எப்படின்னா ஷாரன், அதாவது அவர் ஷாரனுக்கு ராஜாவாக இருந்தார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஷாரன் அவர் சொல்கிறார், அந்த சுருக்கமாக சொல்கிறார், அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆண்டவருக்கு ராஜாவாக இருந்தார் அவங்களுக்கு. அதனால் என்னென்னா ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. ரூபன் கோத்திரத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு ரூபன் சாவாமல் பிழைப்பானா. இல்லை ரூபன் இருக்கானா? அப்போ ரூபன் இல்லை. கிட்டத்தட்ட 400 வருஷம் வந்துட்டாங்க அவங்க. 430 வருஷம் அந்த யாக்கோபின் சந்ததி அப்படி வருது, இஸ்ரவேல் கோத்திரமாக மாறி அங்கே வரும்பொழுது ரூபன் மூத்த பிள்ளை. அதனால் அவர் அந்த மோசே ஆண்டவர் அப்படி சொல்கிறார் மோசே மூலமாக, அவன் மூத்த பிள்ளை. அதனால் என்ன சொல்கிறான்னா அவன் ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. அவன் என்னென்னா அவன் அப்படி ஆசீர்வதிக்கார், அவன் சாவாமல் பிழைப்பானாக. ஏன்னா தவறு செய்தான், ஆனால் அவன் சாவில்லை, அவனுக்கு மன்னிச்சு விட்டார். அதனால தான் அவன் என்ன சொல்கிறாருன்னா ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாக இராது என்றான். அவன் ஜனம் கொஞ்சமாக இராதுன்னு அப்படின்னா அவனுக்கு ஜனம் பெருத்தது, கொஞ்சம் கிடையாது. அவன் சந்ததி என்ன மூத்த பிள்ளை பார்த்தீங்களா, அவன் என்ன வித்து, முதல் வித்து யாக்கோபுடைய முதல் பையன் ரூபன், அவனுடைய வித்து பெருகிட்டு அவன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினா ஆண்டவர் அதை மன்னிச்சு விடுறாரு. அதனால் அந்த வார்த்தை எழுதினார், ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. அவன் ஜனம் கொஞ்சமாயிராது, ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறான். அவன் யூதாவை அது சொல்லி முடிச்சுட்டு அந்த கோத்திரத்தினுடைய ஜனங்களுக்கு பூரா அந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்டான். அதுக்கடுத்தால அவன் யூதாவை குறித்து கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை உம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் தன் ஜனங்களோட திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவுது, அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராக இருப்பீராக என்றான். சகாயர் முக்கியமான வசனம். எப்படின்னா ரூமன் சிமியோன் வரணும், ஆனால் சிமியோனை எடுத்துட்டு யார் வராங்க, யூதா வரார். எதுக்குன்னா யூதா கோத்திரத்தில் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரார். அதனால தான் அவன் அந்த கோத்திரம் ஆசாரியத்துவம் கிடையாது, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. அது யூதா வர்றான். இல்லை யூதா பிள்ளைகள் தான் அவன் என்ன இயேசுவான அந்த சந்தியில் வாராரு. அதனால தான் அவன் 2வது யூதாவை சேர்க்குறான். யூதா தைரியம் உள்ளவன். அவன் தான் அந்த யோசேப்பு அங்கே போகிறதுக்கு காரணமாக இருந்தான். எல்லாமே அவனுடைய தெளிவான எண்ணங்கள். அதனால தான் அவனுடைய யூதாவை ஆண்டவர் பிரகாசிக்க விடிவெள்ளி நட்சத்திரம். அதை என்ன சொல்கிறாருன்னா அவன் யூதாவை குறித்து கர்த்தர் யூதாவின் சத்தத்தை கேட்டு அவர் ஜனத்தோடு திரும்பி சேர பண்ணும், அவனை ஜனத்தோடு திரும்பி சேர பண்ணும். அவன் அஞ்ஞானத்தில் தான் கல்யாணம் பண்ணியிருந்தான். ஆனாலும் அவனுடைய நம்ம யூதா கோத்திரம் வந்துச்சு. அது அழிக்க சாத்தான் அதில் அதுக்கு அழிக்கும்னு நினச்சான், ஆனால் முடியலை. அவன் பாரேசு, அதாவது அந்த அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். தன்னுடைய மருமகளோடு அவன் இப்போ இந்த நல்லா 2 பிள்ளைகள் பிறந்து பாரேசு. அந்த இதில் தான் யார் வாரா, போவாஸ் வாரான். அதில் தான் கர்த்தரே வாராரு. அப்படிங்கும்போது அது அந்த வார்த்தை தெளிவருக்கு தான் அது முன்னக்கூட்டி எழுதுறாரு. அவன் தன் ஜனத்தோட திரும்பி சேர பண்ணும்,
அவன் கை பலத்திற்கு கடவுது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பேராக. இதில் சகாயர்னு போட்டிருக்கு. கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு ரட்சகர் நமக்கு சகாயம் செய்கிறவர், அதில் வாரார். அதனால தான் மோசே இது எல்லாமே முன்னக்கூட்டி திஷ்டான ஒரு வார்த்தையில் இருக்குது. அதில் ஜீசஸ் இருக்கிறார், சகாயர். இதில் நிருபத்தில் எழுதும் பொழுது, எபிரேயர் நிருபத்தில் கர்த்தர் எனக்கு சகாயர், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் சகாயர் நம்மளோட இருக்கிறார். அந்த வார்த்தை இங்கே பிரதிபலிக்குது. அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றான். அவனை நீங்களாக்கி சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கணும் யாருன்னா இயேசுவானவர் ஒரு தான் நம்ம உலகத்தின் சத்துருக்கள் நம்மளுக்கு போராட்டத்திலேருந்து விடுதலை பண்ண முடியும். அந்த வார்த்தை மூல வார்த்தை அங்கே இருக்குது. லேவியை குறித்து நீ மாசாவின் பயிற்சியை பார்த்து, லேவி கோத்திரம், அதுக்கட்டால ரூபன் சிமியோன் லேவி, அவன் மூணாவது ரூபன் சிமியோன் லேவி யூதா தான் அது முன்னாடி வந்துட்டான். அந்த லேவி அதுக்கடுத்தால் தான் இதில் தான் மோசே லேவி கோத்திரத்தில் யாருன்னா, லேவி குறித்து நீ மாசாவிலே பயிற்சியை பார்த்து மேரிபாவின் தண்ணீர் நிதியிலே வாக்குத்தத்தம் பண்ணினா உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தூரியும் ஊரியும் என்பதில் இருப்பதாக. அவன் பரிசுத்த மனுஷர். லேவி கோத்திரம் கர்த்தருக்கு ஊழி செய்கிற கோத்திரம். இதில் தான் மோசே லேவி கோத்திரம் தான், ஆரோனும் லேவி கோத்திரம். அவங்க என்னென்னா அவங்களுடைய ஜனங்களுடைய கோத்திரங்களுடைய பாவங்கள் எல்லாமே அந்த ஊரின் திமிங்கிற அந்த இருதயத்தின் மேலே அந்த கல் மாட்டியிருப்பாங்களாம். அந்த உள்ளுக்குள்ளே அந்த கல் இருக்கும். அதான் ஆண்டவர் எழுதுறாரு, பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரி என்பதில் இருப்பதாக. பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். அதை எப்பொழுதும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யாதபடி அவன் பாவத்தை முழுவதும் அவன் தான் பரிசுத்தலத்துக்குள்ளே போகிறான், எல்லாமே செய்கிறான். அந்த அங்கியை தரிச்சிட்டு மோசே அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தான் ஆரோனை. இவன் மோசே பிரதானமானவன், அவனுக்கு ஊழியம் செய்யும்படி ஆரோன் அவனுடைய அண்ணன். அந்த ஊரின் தும்மி இஸ்ரவேலுடைய பாவங்கள் எல்லாம் அது தன்னுடைய ஊரின் தும்மியில் கட்டி தான் அவனுடைய சுமந்து கொண்டு போவான் அது பரிசுத்தலத்துக்குள்ளே. அதனால் ஆண்டவர் நினைச்சா அவனோட பாவங்களை மன்னிக்கிறார். இஸ்ரவேல் ஞாபக சக்தி இருக்கணுங்கிறக்காண்டி தான் அந்த ஊரின் தும்மி இந்த வார்த்தை எழுதுறார். என்பது இருப்பதாக தன் தகப்பனும் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிற வசமாய் அவர்களை இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் யாருன்னா அந்த லேவி புத்திரர் தான். ஆண்டவர் இப்படிலாம் செய்யும்போது அந்த அந்த ஆசரிப்பு கூடாரம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த பெட்டி, அது எல்லாமே சுமக்கிறது இவங்க இந்த லேவி கோத்திரம் தான். அதனால் நீ எப்படி இருந்துச்சுன்னு ஜனங்களுக்கு போதிக்கணும் எல்லாம் சொல்லுங்க தான் சொல்கிறார். உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவர்கள் யாக்கோவுக்கும் உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கும் உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் ஒரு பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனம் விடுவார்கள். அதாவது பலிபீடத்தில் தூபம் காட்டுறது, பலியிடுறது, ஆசாரியத்துவ ஊழியம் பூரா லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை சொல்வார். கடைசி காலத்தில் அவனை வாழ்த்துவார். மோசே சொல்வான், கடைசி காலத்தில் அந்த தகப்பன் பிள்ளைக்கு ஆசீர்வதிக்கும் போது அந்த கோத்திரங்களை பூரா ஆண்டவர் சொல்கிறான். அப்படி தகனபலி விடுவார்கள். கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வித்து அவன் கையின் கிரியைகள் மேல் பிரியமாயிரும். அவனுடைய சம்பத்தை ஆசீர்வித்து அவன் கையின் கிரியைகள், அவனுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துறதுன்னா கையின் கிரியைகள், அதை என்ன செய்யனா பிரியமாயிரும். அவனை பைத்து அவனுடைய விரோதியை எழும்புகிறவர்களை திரும்ப எழுந்திராதபடிக்கு அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். அவருக்கு விரோதமாய் ஆசாரியத்துவத்துக்கு எதிரமாய் செய்யக்கூடாது. அந்த தாத்தானை விழுங்கி போட்டு பார்த்தீங்களா, ஆசாரியத்துவம் வேணும்னு சொல்லிட்டு இவனை போயிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சாருன்னா அவன் சத்துருக்களை இடுப்பை முடித்து போட்டு சொல்கிறார். திரும்ப எழுந்திராபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். எல்லாமே இவனுக்கு 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம். 4வது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவனுடைய சுகமாய் தங்கியிருப்பான். பென்யமீனை குறித்து அதாவது பென்யமீனும் யோசேப்பு அண்ணன் தம்பி. யோசேப்பு மூத்தவன் பென்யமீன் கடைசியில் கோத்திரத்தில் கடைசி உள்ளவன் முன்னால் வந்துட்டான். அவனே நினைச்சாருன்னா ஆண்டவர் நினைச்சாரான்னு சொல்கிறார். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவனுடைய சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார். எந்நாளும் அவனை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே அவனுடைய ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவர் நினைச்சவர்னா வாசமாக இருப்பார் என்றான். யோசேப்பை குறித்து அடுத்தால யோசேப்பு போகிறான். யோசேப்பை குறித்து கர்த்தரால்
அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவன் வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியத்தினாலும் நித்திய கண்மலையில் பிறக்கும் அரும்பொருளினாலும் நாடும் அதில் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பு கனிதரின் திராட்சை கொடி, அவனுக்கும் ஆசீர்வாதம் நிறைய கொடுத்தார் ஆண்டவர். வேதத்தில் யோசேப்பு முக்கியமானவன், யூதா முக்கியது, லேவி, அதுக்கடுத்தால பென்யமீன், அதுக்கடுத்தால யோசேப்பு. அதனால் அவருக்கு நிறைய ஆசீர்வாதம். எப்படின்னா, கர்த்தரால் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தரால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும், வானத்தின் செல்வம் மழை, வானத்தின் ராஜா மலைக்கு பெரியவருங்கிற மாதிரி அவர் மழை அந்த எப்பொழுதும் பொய்ய செய்வார். அதான் வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்று, ஆழம் பூமிக்குள்ள நீரூற்றினாலும் சூரியன் பக்குவடுத்தும் அருமையான கனிகளினாலும். சூரியன் இல்லாட்டா ஒன்றுமே விளையாது. எல்லாமே பச்சையும் தயார் பண்ணணும்னா சூரிய ஒளி வந்தால் தான் எல்லா விளைச்சலும் உண்டாகும். மழை தண்ணி முக்கியம், அதை காட்டிலும் சூரியன் ரொம்ப முக்கியம். அந்த மழை தண்ணியை குடிக்கிறதுக்கு சூரியனுடைய பக்குவப்படுத்தும், சூரிய ஒளி வேணும். அதான் சொல்கிறாரு, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களிலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியத்தினால். ஆதி பர்வதம், பர்வத்தில் உண்டான மலைகளில் உண்ட பர்வத்தில் உண்டான திரவியம் ஆசீர்வதிக்கும் போது இது எல்லாமே சொல்லி மோசே சொல்லி அவங்கள என்ன ஆசீர்வதிக்கிறான். ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருளினால், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும். நித்திய மலையிலிருந்து சில காரியங்கள், நல்ல விளைச்சல்கள், மலையில் உள்ள வளங்கள், அது எல்லாமே யோசேப்புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அரும்பொருள்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியத்தினாலும். நாடும் அது, அதாவது நாட்டில் செழிப்பு, அது தானியத்தை விளைவிக்கணும், வயல்களில் தானியத்தை விளைவிக்கணும். அதான் சொல்கிறாரு, நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லாமே உனக்கு ஆசீர்வாதம். மலையில் உண்டான ஆசீர்வாதம், வானத்தில் உண்டான ஆசீர்வாதம், பூமிக்குள்ளே அந்த நீரூற்றுனால் உண்டான ஆசீர்வாதம் எல்லாமே யோசேப்பு சந்ததிக்கு வருது. யோசேப்பு கோத்திரத்துக்கு கொடுக்குற ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்படுவதாக. முற்செடியில் எழுந்தளினவர். மோசேக்கு முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னால், முற்செடிக்குள்ளே இருந்தால் மோசேன்னு கூப்பிடுவார். அதில் எழுந்தளின முற்செடி வேகாது, ஆனாலும் அது தீப்பிடிச்சு எரியும். எப்படி பார்த்தீங்களா? அதான் ஐசிஐ காட்சியை பார்க்க போனான். பார்க்கும்போது தான் நீ கிடைக்கிற பாதரட்சியை கிளச்சி போடுன்னு சொல்கிறார். அதே தேவன் தான். இது இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு ஆச்சு. அதுக்கு பிறகு இவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்கிறான். எப்படின்னா, முற்செடியில் எழுந்தளினவர் தயை, அவருடைய தயை, அவருடைய இரக்கம். அவர் பட்சிக்கிற அக்னி தான், ஆனாலும் அவருடைய இரக்கம். முச்செடி எழுந்தினவர் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் சகோதரன் சிரசின் மேலும் உச்சந்தலின் மேலும் வருவதாக. அவன் சகோதரன் யாரு? மற்ற கோத்திரங்கள் பூரா அவன் சகோதரர் தான். அவன் தான் யோசேப்பு தான் எல்லாத்தையும் நினச்சான்னா அந்த போஷிக்கும்படி அந்த எகிப்துக்கு இவங்களை வரவழைச்சி அவங்கள பழுகி பெருக பண்ணது யோசேப்பு. அதனால எல்லாம் சேர்த்து தான் ஆண்டவர் அதை மொத்தமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். தன் சகோதரின் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக. சகோதரி விசேஷித்தனுடைய உச்சந்தலையில் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையிட்டு காளையின் அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிரத்தின் கொம்புகளில் இருக்கும். பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்றாருன்னா, அவன் அலங்காரம் அவன் தலையிட்டு காளையினுடைய அலங்காரம். தலையிட்டு காளை, அந்த தலையீட்டுக்குள்ள பிறந்த காளை வந்துச்சுன்னா ரொம்ப அதுக்கு பலன் இருக்கும். அதை குறித்து சொல்கிறார். அது எல்லாம் விளக்கி சில காரியங்களை சொல்லும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிரத்தின் கொம்புகளைப் போல இருக்கும். அவன் கொம்பு காண்டாமிரத்தின் கொம்பு தான் ஒத்த கொம்பு, அது முட்டி தள்ளிடும். அவ்வளோ பலன் அந்த கொம்பில் தான் இருக்கும். காண்டாமிரத்தின் கொம்புகள் போல இருக்கும். அவைகள் ஜனங்களுக்கு ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்களில் மட்டும் மூட்டி துரத்துவான். தேசத்தின் கடையாந்தரம் மூலம் எதிராளியை மூட்டி துரத்துவான் அப்படின்னு சொல்லி இவனை ஆசீர்வதிக்கிறார். அவைகள்
எபிராமியின் 10,000ங்களும் மனோசையின் 1000 என்றான். எபிராயிம் 15,000ங்களும். அதாவது எபிராயிம் தான் 2வது பிறந்தவன், மனாசே முதல் பிறந்தவன். ஆனால் அவன் தவப்பன் கால் மாட்டில் விடும்போது பிரித்து விடுவான். நீ மூத்தவன் மேலே வலது கை வைன்னு சொல்லுவான். ஆனால் என்ன சொன்னால் யாக்கோபு மூத்தவன் மேலே இடது கையும் இவன் மேலே வலது கை இருப்பான். எனக்கு தெரியும்ப்பா, இவனும் பெரிய ஜாதியாவான்னு சொல்லுவார். அந்த வார்த்தை இங்கே நிறைவேறது பார்த்தீங்களா? இவனுக்கு 10,000ங்களின்னு போட்டிருக்கு. மனசாய்க்கு 1000 என்றான். மனசாய்க்கு 1000 தான். ஏன்னா அவன் இளையவன் தான், அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஆனால் அவனை காட்டிலும் எப்ராஹிமுக்கு கூட கொடுக்குறாங்கிறத இந்த வார்த்தையை ஆவியானவர் எவ்வளோ மென்ஷன் பண்ணி நமக்கு எழுதி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியிலே புறப்பட்டு போகையிலும், பார்த்தீங்களா, ஒரே வார்த்தை தான் செபுலோனுக்கு. எப்படின்னா, செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியிலே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே அத்தால இசாக்கார் அவன் சொல்கிறாரு, உன் கூடாரங்களில் தங்கியிருக்கில் சந்தோஷமாய். 2 பேருக்கு சேர்த்தான்னு சொல்கிறார். 2 பேருக்கும் இவனை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, செபுலோனை சொல்லிவிட்டு அத்தால இசக்காருக்கு வந்துட்டான் மோசே. எப்படின்னா, அவங்க எப்படின்னா அவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. 2 பேருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். உன் கூடாரங்களில் தங்கையில் சந்தோஷமாயிருவான். கூடாரத்தில் இருக்கும்போது சந்தோஷமாயிருப்பா அப்படின்னு சொல்கிறார். சந்தோஷமாயிரு. ஜனங்கள் அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து நீ அநேக நீதியின் பலிகளை இடுவார்கள். கடற்கரையில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள். அதில் அவன் கடற்கரையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சந்ததி பூரா என்ன சொன்னால் கடற்கரைக்குள்ள மணலில் உள்ளது. இது அது சொல்கிறார். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் அவங்க என்ன சொன்னால் கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருளையும் அனுபவிப்பார்கள். மணலுக்குள்ளே என்ன பொருள், புதை பொருள் மாதிரி அங்கே நிறையா வச்சிருக்கு, பொக்கிஷம் வச்சிருக்கிறார். அதனால் நீ அனுபவிப்பார்கள் என்றான். காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர். காத்துக்கு சொல்கிறாரு, காத்து கோத்துறதுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்குறான். சோசரிக்கப்பட்ட அவன் சிங்கத்தை போல தங்கியிருந்து புயத்தை உச்சந்தலையிலே பீறி போடுவான். சிங்கத்தை போல தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். அவனுக்கு அவ்வளோ பலன் கொடுக்குறார். அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கும் பத்திரமாக இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலை கர்த்தருக்கு நீதியும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். ஆனாலும் அவன் நினைச்சான்னா அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அவனுக்கு இருக்க பிரமாணியன் கொடுத்த பங்கும் பத்திரமாக இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலை கர்த்தருக்கு நீதியும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான். எல்லாமே சொல்லிட்டான். நீதியும் நியாயத்தையும் நான் காத்து என்ன செய்வான், நடப்பான்னு சொல்கிறார். தானை குத்துரு, தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றார். பார்த்தீங்களா, அவனுக்கு சின்ன வசனம். அவன் என்ன பாலசிங்கம். தான் கொத்தரத்தை ஆண்டவர் நினைச்சான்னா விக்கிரகனை உண்டு பண்ணாலும் வெளிப்படுத்தலாம் வரல. இப்போ ஆண்டவர் வேற கொத்தரத்தை சேர்த்தார். அதனால் என்னச்சான்னா அவனுக்கு சிம்பிளான வசனம். தானை குத்து, அவன் பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான். அதோடு முடிஞ்சிட்டு அவனுக்கு. நப்தலி குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து தன் ஆசீர்வாதத்தில் இணைந்திருப்பான். அவன் மேற்றிசையும் தென் திசையும் சுதந்திரித்து கொள் என்றான். அவனுக்கு மேல் திசையும் கீழ்த்திசையும் சுதந்திரித்து கொள் என்றார். அவன் என்ன சொன்னால் நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்த, ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு வரும்போது திருப்தி அடைந்துருவான். இதெல்லாம் ஒரு ஆளை குறித்து இல்லை, அந்த கோத்திரத்தினுடைய ஜனங்களை குறித்து மோசே அப்படி ஆசீர்வதிக்கிறான். மேற்றிசையும் தென் திசையும் சுதந்திரித்து கொள் என்றான். ஆசேரை குறித்தோ, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவன், அவன் சகோதரனுக்கு பிரியமாக இருந்து தன் காலை எண்ணெயிலே துவைப்பான். பார்த்தீங்களா, ஆசேரை குறித்து ஆசேர் கோத்திரம் வந்து எப்படின்னா அவன் எப்படின்னா பாக்கியமுடையவன். அவன் பாக்கியம், அதாவது புத்திர பாக்கியமுடையவன். அவனுக்கு பிள்ளைகள் செழிப்பு, புத்திர பாக்கியம். அந்த புத்திரகாலி செழிப்பாக இருக்குன்னு சொல்கிறார். அவங்க பிள்ளைகள் நிறைய பிறக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆசேரை குறித்து ஆசேர் புத்திர பாக்கியமுடையவன், தன் சகோதரருக்கு பிரியமாக இருந்தது. எல்லா சகோதரருக்கும் அவன் பிரியமாக இருக்கிறான். அந்த 12-11 கோத்திரத்து பிள்ளைகளோடு அவன் என்ன சொன்னால் பிரியமாக இருக்கிறான். அவனை பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுறான். அவன் பிரியமாக இருந்து சகோதரருக்கு பிரியமாக இருந்து தன் காலை எண்ணெயிலே துவைப்பான். தன் காலையில் எண்ணெயிலே துவைப்பான். எப்படி, அவ்வளோ செழிப்பு, அவ்வளோ எண்ணெயிலே தான் தன் காலையை குளிப்பாட்டுவான்னா அவன் அவ்வளோ செழிப்புள்ளவன். அதுக்கு தான் இந்த சின்ன இதில் எழுதியிருக்காங்க, எண்ணெயிலே துவைப்பான். சிலவங்க காலை எண்ணெய்க்குள்ளே வைப்பாங்க. வெளிநாட்டுறவங்களாம் இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு சேரில் உட்காந்து எண்ணெய்க்குள்ளே கால் வைப்பாங்க. ஆலிவ் ஆயிலுக்குள்ளே காலை வச்சு அந்த காலில் உள்ள அந்த இதெல்லாம் இதுக்காண்டி அவர் சொல்லுவார், செய்வாங்க. அதனால் ஆண்டவர் சின்னதாக எழுதியிருக்காரு.
அவன் தன் காலை எண்ணெயிலே துவைப்பான், இரும்பும் வெண்கலமும் உன் பாதத்தின் கீழ் இருக்கும். இரும்பு வெண்கலம், இது மற்ற எதுலேயுமே கோத்திரங்களுக்கு பூரா இரும்பு வெண்கலத்தை குறித்து சொல்லலை. இவனுக்கு மாத்திரம் ஆசிரியர் கோத்திரத்துக்கு மட்டும்தான் அது சொல்கிறார். எப்படின்னா, உன் பாதத்தின் கீழ், அவனுடைய இடத்தின் கீழே, உன் பாதத்தின் கீழ் இருக்கும் உன் நாட்கள், அதாவது இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். இரும்பு வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். அப்போ அவ்வளோ விளைச்சல் இரும்பு வெண்கலம் எடுத்துன்னா அவன் என்ன சொன்னால், அவன் எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. அதுக்கு இதை குறித்து தான் சிஸ்டாந்தமாக சொல்கிறார். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் என்ன. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். நீ எந்த வயசில் எவ்வளோ பலன் இருக்கணுமோ அந்த பலன் உனக்கு இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாக வயது அடைஞ்சாச்சுன்னா கொஞ்சம் பலன் குறையும் எல்லாத்துக்குமே. அதனால் உன் நாட்களுக்கு தக்க உன் பலன் இருக்கும் என்றார். யசுரன் தேவனை போல ஒருவரும் இல்லை. இந்த தேவனை போல ஒருவருமே இல்லைன்னு சொன்னான். ஷாரோன் அந்த தேவன் தான் முக்கியமான தேவன். அந்த தேவனை போல ஒருவரும் இல்லைன்னு சொல்கிறான். மோசே சொல்கிறான், யசுரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானத்து மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டங்களில் மேல் ஏறி வருகிறார். ஆண்டவரை குறித்து அவன் மோசையை புகழ்ந்து சொல்கிறான். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரித்து அவர்களை அழித்து போட்டு அவர்களை கட்டளையிடுவார். அழித்து போட்டு என்று கட்டளையிடுவார். அவர் சொன்னால் போதும், கட்டளையிட்டால் போதும், அந்த ஜனங்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இந்த ஜாதி யாரு கூடயுமே கலக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேயுமே கலக்க மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் சொந்த ஜனங்கள். அதான் சொல்கிறாரு, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோவின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். எப்பொழுதுமே உனக்கு வானம் பனியை பெய்யும்பா, திராட்சரசம் உனக்கு எப்போதும் விளையும். அப்படி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோவின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை கொடுக்கும். அவருடைய வானம் பனியை கொடுக்கணும். அவருடைய வானம் பனியை பெஞ்சாதான் பூமியில் விளையும். அதை சொல்கிறார் ஆண்டவர். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யாரை நான் சொல்ல முடியாதுப்பா. உனக்கு ஒப்பானவன் ஒருத்தரும் கிடையாது. யாக்கோபின் சந்ததிக்கு இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு, அந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு ஒப்பானவன் யாருமே கிடையாது. அதான் அந்த வசனத்திலே எழுதிட்டார். எப்படின்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த இவன் இக்கட்டால பிலேம் இந்த வார்த்தையை சொல்லுவான். அதெல்லாம் முன்னால் நம்ம பார்த்துருக்கோம், அந்த முன்னால் பார்த்தோம். அதெல்லாம் அவன் தீர்க்கதரிசனம் சொன்னது. அதே தான் இது ஆண்டவர் மோசே சொல்கிறான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்ய கேடவும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்களுக்கு உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆண்டவர் சத்துருக்களை எல்லாமே இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவங்களே அடங்குவார்கள். அடக்கி போய் போட்டுருவார் ஆண்டவர். அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இப்படி தான் நினைச்சோன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மோசே ஆசீர்வதிக்கிறான். இந்த ஆசீர்வாதம் நம்ம புதிய இஸ்ரவேலாக நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருது. எவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரோ, எவர்கள் விசுவாச மார்க்கத்தாரோ, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராக இருக்கிறார்கள். சுதந்திரம் யாருக்கு வந்துடுது? நமக்கு வந்துடுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட சரீரப்புறமாக அவங்களோட இருந்தாலும் ஆவிக்குரிய பிரமாணம். நம்ம ஆபிரகாம் விசுவாசத்தை மார்க்கத்தான், நம்ம விசுவாசத்தில் தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்யும், நம்ம வழி நடந்து வர்றோம். நம்ம வேதத்தெல்லாம் விசுவாசத்தில் தான் படித்து விசுவாசத்திலே நம்முடைய காலங்கள் பூரா போகிறோம். கர்த்தர் விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். அதனால் அந்த விசுவாசத்துக்குள்ளே வளர்கிறதுக்கு அதான் எவர்கள் ஆபிரகாமின் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறார்கள். இந்த சுதந்திரம் பூரா நமக்கு சார்ந்ததான். அதான் புதிய இஸ்ரவேலர்களுக்கு தான். அதாவது ஆவியின்படி உள்ள இஸ்ரவேலர்கள் தான் நம்ம. அது நமக்கு எல்லாமே இந்த ஆசீர்வாதத்தை பூரா அந்த கோத்திரத்துக்கு எழுதின ஆசீர்வாதம் அனைத்துமே நம்மை சார்ந்து. இதை நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும். வேதத்தை படித்தா தான் நம்ம அர்த்தத்தை எல்லாமே புரிஞ்சாதான் நமக்கு இது சொந்தமாகும். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அடுத்த ஒரு அதிகாரம் இருக்குது. இதோட அந்த உபாகம் முடிஞ்சது. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள
பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறப்பா. ஏசப்பா உமக்கு தோத்திரம். நீர் நித்திய தேவன், சதாகாலம் வாழ்கிறவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. அந்த காலை வேளையிலும் நன்றி நேரத்தோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நலத்த பலத்தை, சுகத்தையும், ஆரோக்கியத்தை தர வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. சுத்த இருதயத்தை தாங்க, நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கோடா கொடி சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.